இந்த பயிற்சி பிரிவு மருத்துவ தொடர்பாடலில் தெளிவின் இன்றியமையாத தேவையை விவாதிக்கிறது. 2023ஆம் ஆண்டின் ஒரு ஆய்வு பொதுவான மருத்துவ சுருக்கெழுத்துகள் குறித்து மக்களுக்கு மிக குறைந்த புரிதல் இருப்பதாகவும் பெரும்பாலான சொற்கள் வயது வந்தோரில் பெரும்பான்மையினருக்கு புரியாதவையாக இருப்பதாகவும் வெளிப்படுத்தியுள்ளது. முக்கிய மருத்துவ சுருக்கங்களை வரையறுப்பதையும் இந்த சொற்களை எளிய மொழியில் மொழிபெயர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துவதையும் இந்த பிரிவு நோக்கமாக கொண்டுள்ளது. நோயாளிகளுடன் திறம்படவும் பாதுகாப்பாகவும் தொடர்பு கொள்வதோடு அனைத்து சுகாதார நிபுணர்களும் மருத்துவ ஆவணங்களை திறமையாக பயன்படுத்த முடியும் என்பதை இதன் நோக்கமாகும். இந்த சொற்களில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் நீங்கள் உள் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறீர்கள், ஆனால் அவற்றை எப்போது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிபுணத்துவ சொற்களுக்கும் நோயாளியின் புரிதலுக்கும் இடைவெளியை குறைத்து பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் குறிக்கோள். முதலில் மருத்துவ பதிவுகள் மற்றும் நோயறிதலில் பயன்படுத்தப்படும் சுருக்கங்களை நாம் ஆராய்வோம். RO என்பது ரூல் அவுட் என்பதை குறிக்கிறது. இது விசாரணையில் உள்ள ஒரு சாத்தியமான நோயறிதலை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொல். அதை முறையாக மறுக்க வேண்டும். இது நோயறிதல் செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதியாகும். மேலும் சோதனை மேலும் ஒரு நிலையை உறுதிப்படுத்த அல்லது விலக்க தேவை என்பதை குழுவிற்கு சமிக்ஞை செய்கிறது. என்பது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் என்பதை குறிக்கிறது. இது உடனடி மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு தேவைப்படும் ஒரு முக்கியமான அறிகுறியாகும். மேலும் அல்லது வைட்டல் சைன்ஸ் டேபிள் என்பது ஒரு நோயாளியின் முக்கிய அளவீடுகள், இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் மற்றும் வெப்பநிலை போன்றவை சாதாரண எச்சரிக்கை இல்லாத வரம்பிற்குள் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஒரு பொதுவான குறியீடாகும். இந்த சுருக்கமான குறிப்புகள் ஷிஃப்ட் மாற்றங்களின் போது விரைவான நிலை புதுப்பிப்புகளுக்கு அனுமதிக்கின்றன. அடுத்து சுருக்கங்களால் நிரம்பியிருக்கும் ஆய்வக அறிக்கைகளை நாம் புரிந்து கொள்வோம். என்பது யூரினாலிசிஸ், அதாவது சிறுநீர் பகுப்பாய்வு. இது பெரும்பாலும் அல்லது சிறுநீர் பாதை நோய் தொற்றை கண்டறிய பயன்படுகிறது. இந்த சுருக்கெழுத்துக்களை புரிந்து கொள்வது ஆய்வக முடிவுகளை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் பொதுவான நோய் தொற்றுகளுடன் வரும் நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை முறைகளை தொடங்குவதற்கும் அவசியமாகும். விரிவான சோதனைகள் பெரும்பாலும் இரத்த பரிசோதனை மூலம் செய்யப்படுகின்றன. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அல்லது கார்பிசி 3 முக்கிய செல் வகைகளை பகுப்பாய்வு செய்கிறது. முதலாவது WBCS அல்லது வெள்ளை இரத்த அணுக்கள். இவை அதிகமாக இருக்கும்போது நோய் தொற்றை குறிக்கலாம். இரண்டாவது RBCS அல்லது சிவப்பு இரத்த அணுக்கள். இவை உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்கின்றன. இறுதியாக இரத்த உறைதலுக்கு அவசியமான பிளேட்லெட்டுகள் அளவிடப்படுகின்றன. ஆனது HCT அல்லது ஹெமாட்டோகிரிட். இது சிவப்பு இரத்த அணுக்களாலான இரத்தத்தின் விகிதத்தை அளவிடுகிறது போன்ற குறிப்பிட்ட சோதனைகளால் மேலும் விவரிக்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய அளவீடு HGB அல்லது ஹீமோகுளோபின். இது சிவப்பு இரத்த அணுக்களுக்குள்ள ஆக்சிஜனை கொண்டு செல்லும் குறிப்பிட்ட புரதமாகும். இந்த மதிப்புகள் இரத்த சோகை போன்ற நிலைகளை கண்டறிவதற்கும் அல்லது நோயாளியின் நீரேற்ற நிலையை மதிப்பிடுவதற்கும் முக்கியமானவை. காம்ப்ரஹென்சிவ் மெட்டபாலிக் பேனல் அல்லது கெம்பி ஒட்டுமொத்த உறுப்பு செயல்பாட்டை மதிப்பிடுகிறது. இது சாத்தியமான கல்லீரல் பாதிப்பை கண்டறிய அல்லது ஆலனின் அமினோ டிரான்ஸ்பரேஸை அளவிடுகிறது. இது சிறுநீரக செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு, அதாவது பிளட் யூரியா நைட்ரஜன் மற்றும் கிரியாட்டினின் அளவுகளையும் கண்காணிக்கிறது. இந்த இரசாயன சமநிலைகளை கண்காணிப்பது நோயாளியின் உள் அமைப்புகள், மருந்துகள் மற்றும் கழிவுகளை எவ்வாறு செயலாக்குகின்றன என்பதை மருத்துவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. இறுதியாக ஒரு லிப்பிட் பேனல் இரத்த ஓட்டத்தில் உள்ள பல்வேறு கொழுப்புகளை அளவிடுகிறது. இதில் LDL அல்லது குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோட்டீன், இது இதய நோயுடன் தொடர்புடையதாக இருப்பதால் பெரும்பாலும் கெட்ட கொழுப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கு மாறாக HDL அல்லது உயர் அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோட்டீன் நல்ல கொழுப்பு என்று அறியப்படுகிறது. இந்த அளவுகளை சமநிலைப்படுத்துவது நீண்டகால இருதய ஆரோக்கியம் மற்றும் நோயாளியின் நல்வாழ்வை நிர்வகிப்பதில் ஒரு முக்கிய பகுதியாகும். மருந்து நிர்வாகம் மற்றும் அளவீட்டு வழிமுறைகளை இப்போது நாம் மதிப்பாய்வு செய்வோம். நிர்வாகத்தின் வழிமுறை துல்லியமான சொற்களால் குறிப்பிடப்படுகிறது. என்பது POS என்பதை குறிக்கிறது, அதாவது மருந்து வாய்வழியாக எடுக்கப்படுகிறது, அல்லது என்பது சப்கியூட்டேனியஸ் என்பதை குறிக்கிறது. இது தோலுக்கு அடியில் கொடுக்கப்படும் ஊசியை குறிக்கிறது. மருந்து சரியாக உறிஞ்சப்படுவதை உறுதி செய்ய இந்த வேறுபாடுகள் முக்கியமானவை. மற்ற பொதுவான வழிகளில் IM அல்லது இன்ட்ராமஸ்குலா, இது நேரடியாக ஒரு தசையில் செலுத்தப்படும் ஊசி, மற்றும் IV அல்லது இன்ட்ராவீனஸ், இதில் மருந்து நரம்புக்குள் செலுத்தப்பட்டு விரைவான விளைவை ஏற்படுத்தும். நிர்வாக வழிமுறையில் துல்லியம் சிகிச்சை வெற்றிக்கு முக்கியமானது, ஏனெனில் வெவ்வேறு வழிகள் ஒரு மருந்து எவ்வளவு விரைவாக இரத்த ஓட்டத்தில் நுழைந்து செயற்படுகிறது என்பதை மாற்றுகின்றன. அளவீட்டு அதிர்வெண் பெரும்பாலும் லத்தீன் வழித்தோன்றல் சொற்களால் குறிக்கப்படுகிறது. அவை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். BID என்பது ஒரு நாளைக்கு 2 முறை, TID என்பது ஒரு நாளைக்கு 3 முறை மற்றும் QID என்பது ஒரு நாளைக்கு 4 முறை. இந்த நேர குறிப்புகளை தவறாக புரிந்து கொள்வது ஆபத்தான மருந்து பிழைகளுக்கு வழிவகுக்கும். எனவே சுகாதார குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த குறியீடுகளில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம். சுருக்கமாக, மருத்துவ சுருக்கங்களில் தேர்ச்சி பெறுவது மருத்துவ பதிவுகள், ஆய்வக முடிவுகள் மற்றும் மருந்து ஆணைகளை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாகும். இந்த சிறப்பு சொற்களஞ்சியம் சுகாதார நிபுணர்களிடையே திறமையான தொடர்பாடலை செயல்படுத்துகிறது. இருப்பினும் தொழில்முறை நடைமுறைக்காக இந்த மொழியை புரிந்து கொள்வதோடு நோயாளிகள் தங்கள் சிகிச்சையை புரிந்து கொள்வதை உறுதி செய்ய நோயாளிகளுடனான உரையாடல்களில் இதை தவிர்ப்பதற்கான இரட்டை பொறுப்பு முக்கிய டேக்கவே ஆகும். ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துவது போல இந்த சொற்களை நோயாளிகளுடன் பயன்படுத்துவது புரிதலுக்கு குறிப்பிடத்தக்க தடைகளை உருவாக்குகிறது.
இந்த பயிற்சியின் இறுதி நோக்கம் சிக்கலான மருத்துவ தகவல்களை தெளிவான, அணுகக்கூடிய மொழியில் மொழிபெயர்க்க உங்களுக்கு உதவுவதாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் நோயாளியின் பாதுகாப்பு, சிகிச்சை திட்டங்களுக்கு இணங்குதல் மற்றும் ஒட்டுமொத்த சுகாதார அறிவை மேம்படுத்துகிறீர்கள். இது மருத்துவ செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் சிறந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது.